ஈரோடு மாவட்டம் பவானி நகரின் காவல் தெய்வமாக விளங்கும் பவானி அருள்மிகு ஸ்ரீ செல்லியாண்டி அம்மன் கோவில் மாசி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அதனை பார்க்கலாம். அது வந்து வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி த பாஸ். விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன், இந்த திருவிழா எவ்வளவு நாட்கள் நடைபெற இருக்கிறது? இந்த விழாவுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி நகரில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய அருள்மிகு செல்லியாண்டியம்மன் கோவில் மாசி திருவிழாவானது ஆண்டுதோறும் மாசி மாதம் முதல் வார புதன்கிழமை என்று பூச்சாட்டுகளுடன் தொடங்கும். இதையடுத்து இரண்டாவது வார புதன்கிழமையானது மாரியம்மன் கோவிலிலிருந்து கம்மம் விழா நடக்கும். அதனைத் தொடர்ந்து 15வது நாளாக 3வது வாரம் வரக்கூடிய புதன்கிழமை என்றானது இந்த மாசி பெரும் தேர் திருவிழாவானது நடைபெறும். முன்னதாக பார்த்தோம்னா இந்த தேர் திருவிழா முக்கிய நிகழ்வானது அம்மன் அழைத்து வரும் நிகழ்வு வந்து நடைபெறும். இந்த அம்மன் அழைக்கும் நிகழ்வானது அதாவது செல்லியாண்டியம்மன் கோவிலிலிருந்து சுமார் பவானி மேட்டூர் சாலையில உள்ள 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அந்த பெருமாள்புரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவிலிலிருந்து அதாவது குதிரை அருள்வாக்கு கொடுத்தவுடன் குதிரையுடன் அதாவது மிராசுதாரர்கள் இணைந்து ஊர்வலமாக அழைத்து வரப்படுவார்கள். இப்போது அந்த சமயத்தில் பார்த்தோமானால் காலை 10 மணிக்கு வந்து இந்த அம்மன் அழைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் வந்து எல்லையம்மன் கோவிலில் தொடங்கிய அந்த திருவிதி விழா நிகழ்ச்சியானது அம்மன் அழைத்து வரக்கூடிய நிகழ்ச்சியானது தற்பொழுது வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த அம்மன் அழைக்கும் நிகழ்ச்சி வந்து நிறைவாக செல்லியாண்டியம்மன் கோவில் வந்து நிறைவேறும். இது வந்து மாலை 4 மணிக்கு பிறகாக தான் நிறைவேறும். இதற்கு முன்னதாக பார்த்தோம்னால் பவானி சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வந்து இன்று அந்த வினோத வழிபாடாக கருதப்படக்கூடிய சேற்று வேஷம் என்று சொல்லும் அந்த அதற்கான வேண்டுதல் வந்து தங்கள் குடும்பம் மற்றும் செல்வம் செழிக்கும் பள்ளி கல்வி போன்ற வேலைவாய்ப்பு போன்றவர்களுக்காக வேண்டுதல் வைத்து நிறைவேறும் விதமாக வந்து இந்த சேற்று திருவிழாவில் பங்கேற்பார்கள். இதில் பார்த்தோம்னால் தங்களது விருப்பப்படி அம்மன், சிவன், பார்வதி, விநாயகர், விஷ்ணு, ஐயப்பன், கருப்பசாமி, முனியப்பன் பல்வேறு தெய்வங்களின் வேடம் அணிந்தும் அதே போல வியாபாரிகள் பார்த்தோம்னால் தாங்கள் செய்யும் கூடிய அந்த காய்கறி வியாபாரிகள் காய்கறிகளால் அணிந்த முழுவதுமாக காய்கறிகளாலே உருவாக்கப்படக்கூடிய ஆடை போன்ற வடிவமைப்பிலான தங்களது உடலை அலங்கரித்துக் கொண்டும் அதே போல உடலில் வந்து சில்வர் நிறம், மஞ்சள் நிறம், திருநீரி போன்று பல்வேறு வண்ணங்களால் வந்து ஒவ்வொருவரும் அலங்கரித்துக் கொண்டு தங்களது நேர்த்திகளை நிறைவேற்றும் விடமாக அந்த எல்லையம்மன் கோவிலில் இருந்து செல்லியாண்டியம்மன் கோவில் வரை வந்து இந்த திருவிழா அம்மன் நடக்கும் நிகழ்ச்சியின் போது அந்த சேற்று திருவிழாவில் கலந்து கொண்டு வருவார்கள். இதில் பார்த்தோம்னால் அதாவது இந்த ஊற்றப்படக்கூடிய அந்த புனித நீரில் வந்து ஒருவர் கட்டி ஆற தழுவிக் கொள்வது, சேற்றில் போட்டு புரட்டி எடுப்பது, இந்த மாதிரி வந்து இளைஞர்கள், பெண்கள் என உற்சாகத்துடன் வந்து அந்த திருவிழாவை கொண்டாடத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது வந்து பார்த்தோம்னால் கடந்த ஆண்டு கோவில் கும்பாபிஷேக பணிகள் காரணமாக வந்து திருவிழா நடைபெறாத நிலையில் வந்து ஏற்கனவே வந்து கொரோனா காரணமாக 3 ஆண்டுகள் திருவிழா நடைபெறாமல் 3வது ஆண்டுக்கு பிறகாக திருவிழா நடத்தப்பட்டு அதன் பிறகு மீண்டும் 1 வருடம் வந்து திருவிழா நடக்காமல் மீண்டும் இந்த வருடம் தொடங்கியிருப்பதன் காரணமாக பவானி நகரில் மிகவும் கோலாகலமாக வந்து நேற்று அம்மனுக்கு வந்து பெண்கள் மட்டுமே நேரடியாக கருவறைக்கு சென்று அந்த புனித நீர் ஊற்றி அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் நிகழ்வுடன் தொடங்கி இன்று வரை வந்து விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மேகநாதன்.